ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவாடானை பேருந்து நிலையத்திலிருந்து கள்ளிக்குடி செல்லும் நகர பேருந்து பழுதாகி பாதி வழியிலேயே நின்றதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் என பலரும் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். ஸ்டாலின் அரசு புதிதாக பேருந்துகளை வாங்காமல் பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடித்து இயக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரமற்ற பழுதான பழைய பேருந்துகள் இயக்கப்படுவதால் மக்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தகரடப்பா பேருந்துகளை இயக்குவதுதான் ஸ்டாலின் அரசின் விடியல் பயணமாகிறவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யா திட்டத்தின் முதல் பயணத்தில் ஈக்களை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ ககன்யா திட்டம் மூலம் 2 ஆளில்லாத ராக்கெட்டுகளை சோதனை செய்த பிறகு 3வது ராக்கெட்டில் ஆட்களை ஏற்றிச் செல்ல திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக பல ஈக்களை விண்ணில் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. ஈக்களின் ஆயுட்காலம் 5 முதல் 60 நாட்கள் என்பதால் ககன்யாவின் 5 முதல் 7 நாட்கள் சோதனைக்கு ஏற்றதாக ஈக்கள் இருக்கும் என்பதால் 2 குழுக்களாக பிரித்து விண்ணில் அனுப்பி 2க்கும் இடையிலான மாற்றங்கள் கண்காணிக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் தனது கூட்டாளிகளுடன் ஒரு பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவரை மானபங்கம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. மணவாளநல்லூர் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணிதள பொறுப்பாளர்களாக யார் செயல்படுவது என்பது குறித்த பிரச்சனை இருந்து வருகிறது. இந்நிலையில் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு திமுக ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி 10க்கும் மேற்பட்டோருடன் அத்துமீறி புகுந்து அவரை மானபங்கம் செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து புகார் அளித்தும் ஏவல் துறை வழக்கு பதியவில்லை. இதனால் பொறுமை இழந்த அக்கிராம மக்கள் அவ்வழியே சென்ற மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யகுமாரின் காரை வழிமறித்து திமுக ஒன்றிய செயலாளர் தரப்பு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.